IPL 2026 ஏலத்துக்கு முன்னாடியே ட்ரேடிங் ஜன்னல் திறந்து அணிகள் வீரர்களை மாத்திக்கிட்டு வராங்க. ஆனா இப்போ IPL வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய டிராமா அரங்கேறி இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையே நடக்கவிருந்த ஒரு மெகா ட்ரேட் பாதியிலேயே நின்னு போயிருக்கு. என்ன நடந்தது வாங்க முழுசா பார்க்கலாம். முதல்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியாச்சு. அதாவது நம்ம CSKவோட ஆல்ரவுண்டர் ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சனை CSKவுக்கும் மாத்திக்க போறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதுவே பெரிய செய்தியா இருந்துச்சு. ஆனா இப்போ அதுல ஒரு அதிரடி திருப்பம். ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சனை விட்டு தரும்னா எங்களுக்கு ஜடேஜா மட்டும் பத்தாது, அவரோட சேர்த்து இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் சாம் கரனையும் கொடுக்கணும்னு ஒரு புதிய கண்டிஷன் போட்டதா தகவல் வெளியாச்சு. இங்கதான் முக்கியமான ஆட்டமே ஆரம்பிச்சுது. இந்த பேச்சுவார்த்தை இப்போ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி பாதியிலேயே நின்னு போயிருக்கு. ஏன் தெரியுமா? காரணம் உண்டு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில சாம் கரனை எடுக்க இடமே இல்லை. ஒரு அணி அதிகபட்சமா 8 வெளிநாட்டு வீரர்களை தான் வச்சிக்க முடியும். ராஜஸ்தான் கிட்ட ஏற்கனவே ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹெட்மயர், ஹாசரங்கா, தீஷ்னானு 8 வெளிநாட்டு வீரர்கள் ஃபுல்லா இருக்காங்க. அதனால சாம் கரனை உள்ளே கொண்டு வர முடியாது. காரணம் 2, காசு. ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட கையில மிச்சம் இருக்கிறது வெறும் 30 லட்சம் ரூபாய் தான். ஆனா சாம் கரனோட விலை 2,40 லட்சம் ரூபாய். அவங்களால சாம் கரனை வாங்கவும் முடியாது. அப்போ என்ன, இந்த ட்ரேட் நடக்கவே நடக்காதா? ஒரு வழி இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு வெளிநாட்டு வீரரை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல சாம் கரனை வாங்கினா இந்த ட்ரேட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு தைரியமான முடிவா இருக்கும். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஜடேஜாவோட முதல் IPL டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். 2008 அவங்க கோப்பை ஜெயிச்சப்போ ஜடேஜா அந்த டீம்ல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் 2012 CSKக்கு வந்து நம்மோட டீமோட ஒரு அங்கமாவே மாறிட்டாரு. இப்போ இந்த ட்ரேடு பேச்சுவார்த்தை பாதியிலேயே நிக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் யாரையாவது ரிலீஸ் பண்ணி இந்த ட்ரேடை முடிப்பாங்களா, இல்ல CSK வேற ஏதாவது பிளான் பண்ணுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ட்ரேடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சன் CSKக்கு தேவையா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.